ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ஆனியனை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேவையான பன்னீர் ஒரு 150 கிராம் நம்ம எடுத்துருக்குறோம். அதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம தேவையான சைஸு ஒரு ஈவனான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அது பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். அட் சேம் டைம் நமக்கு ஃபுல்லாக பன்னீர் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு தேவையான பன்னீரை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த பன்னீரை எடுத்து பட்டரில் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான ஆனியனு, டொமேட்டோ, அப்புறம் கார்லிக்கு, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் டீப் ஃப்ரை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் அதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை கட் பண்ணி வச்சதை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க. அப்புறம் தேவையான அளவு பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த பூவெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நம்ம சோப் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்த ஆனியனு, டொமேட்டோ இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ அதையும் போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடியாகி முடிக்க போது இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா திக் ஃபார்மேட்டில் வந்துடும். அப்புறம் நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 8 to 10 சப்பாத்திஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஸோ ஒவ்வொரு சப்பாத்தியை எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா சின்ன பீஸஸாக இருக்கிறதால நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப நமக்கு நிறையா பன்னீர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் சாப்பிட்றப்ப நமக்கு பன்னீர் நம்ம கூடவே இருக்கும்.